Hi friends, it's me Ibrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. தமிழ் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீண்ட நாள்லாம். ஸோ மோட்டிவேஷன் விஷயமா நானும் படித்து அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையிலையும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு முயற்சியும் பண்ணி நடக்கிறேன். அது என்னோட இல்லாமல் அது உங்ககிட்டயும் நான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இந்த சோஷியல் மீடியா, இந்த யூடியூப் சேனலில் நான் என்ன செய்கிறேன் கேட்டால் என்னுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். குறிப்பிட்ட கொஞ்ச நாள் நான் என்னுடைய வேலை பலுவின் காரணமாக என்னுடைய வீடியோஸை அப்லோட் பண்ணாமல் தாமதப்படுத்தினதுக்கு மிகவும் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஸோ என்னுடைய மோட்டிவேஷன்ஸ் சம்பந்தமான இந்த சேனலில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வரணுன்றதுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ மோட்டிவேஷன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஊண்டுதல், ஒரு தூண்டக்கூடிய ஒரு விஷயம். மனிதனுக்கு மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா சீக்கிரமாவே தோல்வியை ஒப்புக்கொண்டுறான், தோன்று போய் வீக் ஆயிடுறான். தன்னுடைய மோட்டிவேஷன் யாராச்சும் சொல்லி அவனை தட்டி கொடுத்தாலே ஒழிய அவன் என்ன செய்ய மாட்டான் கேட்டா நிமிர மாட்டான். ஸோ மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேட்டரி சார்ஜர் மாதிரி தான். ஒரு பேட்டரி மாதிரி நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க, மொபைல் பேட்டரியா இருக்கட்டும், எந்த பேட்டரியும் எப்படி அது ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி தான் நம்மளுடைய பாடியை இறைவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறான். எந்த விஷயத்த நம்ம சார்ஜ் பண்ணலையோ அதை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ரீசார்ஜபிள் பேட்டரி எப்படி டிஸ்சார்ஜ் ஆயிடுமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம ஆக்டிவாகவும் இருப்போம். நம்மளுடைய ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நம்மளே சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜிங்காக தான் இந்த மோட்டிவேஷன்ஸ் வீடியோவை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ எந்த மோட்டிவேஷன் வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல மோட்டிவேஷன் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு ஒரு யூடியூப்ல தக்வா ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ் மோட்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் சேனலாக இந்த சேனல் இயங்கிட்டு இருக்குது. அது இல்லாம இப்ராஹிம் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீண்ட நாள்லாம். ஸோ மோட்டிவேஷன் விஷயமா நானும் படித்து அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையிலையும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு முயற்சியும் பண்ணி நடக்கிறேன். அது என்னோட இல்லாமல் அது உங்ககிட்டயும் நான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இந்த சோஷியல் மீடியா, இந்த யூடியூப் சேனலில் நான் என்ன செய்கிறேன் கேட்டால் என்னுடைய வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு வரேன். குறிப்பிட்ட கொஞ்ச நாள் நான் என்னுடைய வேலை பலுவின் காரணமாக என்னுடைய வீடியோஸை அப்லோட் பண்ணாமல் தாமதப்படுத்தினதுக்கு மிகவும் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஸோ என்னுடைய மோட்டிவேஷன்ஸ் சம்பந்தமான இந்த சேனலில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வரணுன்றதுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ மோட்டிவேஷன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஊண்டுதல், ஒரு தூண்டக்கூடிய ஒரு விஷயம். மனிதனுக்கு மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டால் சீக்கிரமாவே தோல்வியை ஒப்புக்கொண்டுறான், தோன்று போய் வீக் ஆயிடுறான். தன்னுடைய மோட்டிவேஷன் யாராச்சும் சொல்லி அவனை தட்டி கொடுத்தாலே ஒழிய அவன் என்ன செய்ய மாட்டான் கேட்டா நிமிர மாட்டான். ஸோ மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேட்டரி சார்ஜர் மாதிரி தான். ஒரு பேட்டரி மாதிரி நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க, மொபைல் பேட்டரியா இருக்கட்டும், எந்த பேட்டரியும் எப்படி அது ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி தான் நம்மளுடைய பாடியை இறைவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறான். எந்த விஷயத்த நம்ம சார்ஜ் பண்ணலையோ அதை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ரீசார்ஜபிள் பேட்டரி எப்படி டிஸ்சார்ஜ் ஆகிடுமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம ஆக்டிவாகவும் இருப்போம். நம்மளுடைய ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நம்மளே சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜிங்காக தான் இந்த மோட்டிவேஷன்ஸ் வீடியோவை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ எந்த மோட்டிவேஷன் வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல மோட்டிவேஷன் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்.
ஸோ எனக்கு ஒரு இதே யூடியூப்ல தக்வா ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ் மோட்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் சேனலாக இந்த சேனல் இயங்கிட்டு இருக்குது. அது இல்லாம இப்ராஹிம் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்ல